ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆமென் விடுதலையோடு ஆராதிக்கிறதுக்கு தேவன் விரும்புகிறார். ஆனால் பல தடைகள் நம்மை தேடி வந்தாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி ஆமென் அவருடைய பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்க தேவன் மகிமைப்படத்தக்கதாக இந்த நாள் தாமே எல்லா தடைகளும் உடையத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுமா. இயேசுவே, இந்த பரிசுத்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்த காலத்தின் கிரியைகள், வானமண்டலத்தில் இருக்க எல்லா பொல்லாத ஆவிகள் கட்டப்பட்டு பாதாளத்தில் தள்ளுண்டு போவதாக. ஆண்டவரே எமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியிலே நீர் இருந்து இறங்கி வந்து நீர் அசைவாட வேண்டும். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நீர் இந்த ஆராதனை நடத்தி கொடுங்கப்பா. ஆமே, நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இருந்து வீண் ஆண்டவரே. நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை அழைப்போமா. அவரும் அவருடைய சேனைகளும் அவருடைய தூதர்களும் பரத்திலிருந்து இறங்கி வந்து நம்மோடு கூட இசைந்து ஆமேன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆமேன் யாரை ஆசீர்வதிக்க வேண்டுமோ அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, எவர்களை பலப்படுத்த வேண்டுமோ அவர்களை பலப்படுத்தத்தக்கதாக, யாருக்கு சுகம் கொடுக்க வேண்டுமோ அவர்களை சுகப்படுத்தத்தக்கதாக, யாருக்கு என்ன தேவைகள் வந்திருக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் அவரவர்களுக்கு தேவன் செய்யத்தக்கதாக ஆண்டவரே ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ண. ஆண்டவரே எல்லாம் அவங்கவுங்க ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்திலே தேவைகளோடு வந்திருக்காங்க. சில பிரச்சனைகளோடு அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆமேன் அவளுடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி அல்லாவிட்டாலும் நீர் விரும்புகிறபடி அவள் செய்ய வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் செய்தருளும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஆண்டுகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, போன வாரம் முழுதும் எங்களை பாதுகாத்தீங்க கர்த்தாவே. போன வாரம் முழுதும் என் குடும்பத்தில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சமாதானத்தோடு வைத்திருந்தீங்க ஆண்டவரே. குழப்பம் இல்லாமல் வீண் செலவுகள் வராமல் பாதுகாப்பாய் ஆண்டவரே சிறப்பாய் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய சபையும் என்னுடைய ஊழியங்களையும் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஆமே, இந்த புதிய வாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த வாரத்தில் கூட நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாளை தினத்துக்காக கவலைப்படும். ஆகவே அன்னைக்கு பாடுகள் போதும்னு சொல்லி தான் பரிசுத்த வேதம் சொல்லுது. அதனால இந்த காலை நேரத்தில் ஆமென் ஒரு புதிய வாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு தானே, அது ரொம்ப சந்தோஷம் தானே. இந்த வாரத்திலையும் 44 கூட்டங்களில் பங்கெடுக்க போகிறோம். ஆமென். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு படி மேலே தேவன் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். நம் கையின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க போகிறார். வெறுமையான பாக்கெட்னா ஆண்டவர் ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஆமென். நம்முடைய இருதயத்தில் இருக்க குழப்பங்களை எடுத்து போட்டு சமாதானத்தை கொடுக்க போகிறார், சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், நிம்மதியை கொடுக்க போகிறார். ஆமேன். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். சரீர பலவீனத்திற்கிறவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்து ஆமேன் கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை ஆளுகை செய்ய போகிறது. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன். நன்றி சொல்லுங்க இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் மட்டுமாக நடத்தின தேவனுக்கு ஆமேன் ஹல்லேலூயா நன்றின்னு சொல்லுங்க. அவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் வெளியேறப்பட்டது, விசேஷமானது. ஆமேன். இந்த வாரத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமேன். வரக்கூடிய அருமையான ஆண்டவர் பிள்ளைகளுக்கான நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். இந்த நாள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து கொண்டு வரத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரயாணங்களிலே எத்தனை தடைகள் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் நாங்கள் சபைக்கு போவோம், அத்தனை தடைகள். ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் தடையை நான் தாண்டி தேவாலயத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. அதுபோல நமக்கு எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வாக்குவாதங்கள், இவைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து தேவஸ்தலத்தில் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது ஆச்சரியமான ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. குழப்பங்கள் மத்தியிலே ஆமென் ஹல்லேலூயா போராட்டங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவஸ்தலத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்து வைக்கிறார் என்று சொன்னார். ஒரு விதமான ஆசீர்வாதத்தை பெறும்படியாக தேவஸ்தலத்துக்கு தேவன் கொண்டு வருகிறார். சும்மா இல்லை. ஆமென். நீங்க விரும்பினா கூட வர முடியாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ குழப்பங்கள் மத்தியில், எவ்வளோ தடைகள் மத்தியில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உணர்றீங்க தான். ஹல்லேலூயா. வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஆமென் பிரயாணத்தில் தேவனுடைய தூதர்கள் அவர்களை பாதுகாத்து பத்திரமாய் கொண்டு வரத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். குடும்பமாய் கொண்டு வரத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகம் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு 1000 சொந்த உறவுகள் பந்தங்கள்
ஆமேன் இருந்தா கூட தேவன் நம்மேல் இருக்கிற சொந்தத்தை போல ஒரு சொந்தம் கிடையவே கிடையாது. ஏசு நம்மேல் இருக்கிற அன்பை காட்டி வர அன்பு கிடையவே கிடையாது. ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை உம்முடைய பிரசனத்தை நான் அனுபவிக்க என்னை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. நானும் என் குடும்பமாய் உம்மை ஆராதித்து சேவித்து உம்மை மகிமைப்படுத்த என்னை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புதிய வாரத்தில் புதிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்னை ஆண்டவரே காலையிலே ஆயத்தப்பட கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அவரை பார்த்து நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக, தேவநாம மகிமைப்படுவதாக, தேவ சித்த நிறைவேறும்படியாக ஒப்பு கொடுப்போம். இத்தனை நாள் வரலையும் தேவனுடைய சித்த நிறைவேறாதபடிக்கு நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருந்தால் இந்த வாரத்திலே தேவனுடைய சித்த நிறைவேறத்தக்கதாக, தேவனுடைய காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக, சந்தோஷமா இருக்கத்தக்கதாக, அல்லேலூயா, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, என்னை குடும்பமாய் கொண்டு வந்ததுக்காக நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்க. இதனால் பாடுகிற பாடல்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபிக்கிற ஜெபங்களுக்காக நன்றி சொல்லுங்க, ஆராதனை வேலைகளுக்காக நன்றி சொல்லுங்க, சிறப்பு பாடலுக்காக வசனங்களுக்காக நன்றி சொல்லுங்க, சாட்சிகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமேன். அதை தொடர்ந்து காணிக்கை பாடலுக்காக நன்றி சொல்லுங்க, ஞாயிறு பள்ளிக்காக நன்றி சொல்லுங்க. இந்த நாள் ஞாயிறு பள்ளி நடத்துகிற போது தேவனுடைய சிறு பிள்ளைகளாக இருந்தால் கவனமாய் கேட்டு வசனம் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வசனங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, அல்லேலூயா, இந்த பரிசுத்த வளாகத்திலே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ திட்டம் நிறைவேறத்தக்கதாக, தேவனை நம்பி வந்திருக்க, இயேசுவை நம்பி வந்து ஆண்டவரை காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பரத்திலிருந்து வல்லமை அனுப்பி விடுவிக்கத்தக்கதாக நான் ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆண்டவரே ஊழியத்தில் எனக்கு கிடைத்த பங்குக்காக நன்றின்னு சொல்லி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். மிக விலையேற பெற்ற மகிமையான இந்த ஊழியத்தில் உங்களை இணைத்து உங்களை இந்த ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் தூண்டினாரே, அதற்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியத்தை நான் செய்யல ஆண்டவரே, சாதாரணமான ஒரு எளிமையான ஊழியம், ஆனால் அந்த எளிமையான ஊழியத்தில் அவருடைய தயவு அவருடைய கிருபை இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் அவருடைய சமூகம், இன்னும் அவருடைய பிரசன்னம், இன்னும் அவருடைய வல்லமை நம்மளோடு கூட அல்லேலூயா நம்மை நோக்கி வரத்தக்கதாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் எனக்கு வெற்றியின் நாளாக, இந்த நாள் எனக்கு விடுதலை நாளாக, இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக என்னுடைய வாழ்க்கையில மாற தேவன் கிருபை தாருங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். நன்றி. இந்த 40 நாட்கள் ஜெபம் முடிவதற்குள்ளாக தேவன் நமக்கு கொடுத்து நம்ம ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்து நம்ம சாட்சியாய் சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோமா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்த அடியனை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி. நீர் கொண்டு வந்த அடியாடுகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே பாடல் பகுதியை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய சித்த நிறைவேற போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு எங்களுடைய குறைகள் குற்றங்கள் இருக்குமென்றா தயவாய் மன்னித்தருளும். விடுதலையோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகம் எங்களை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம், உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆரம்பத்திலிருந்து முடியும் மட்டும் உங்களுடைய நாம மகிமைப்பட போறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். மீதியான நேரத்தில் உடைய கிருபை இருப்பதாக. ஆசீர்வதி உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தயவு உட்காருவோம். அவங்கவுங்க மைக் அவங்க செக் பண்ணிக்கோங்க. மைக்கில் ஏதாவது பிரச்சனைனா இப்பயே சொல்லிடுங்க. Hallelujah. 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 Jesus. Jesus. Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. Praise the Lord.
முதல் பாடல் 253வது பாடல், பாடல் எண் 253. சரிங்களா? கூடுமை எல்லாம் கூடுமை தெரிந்த ஒரு பாடல். கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? பாடுவோமா? கூடுமை எல்லாம் கூடுமை பாடுவோம் எல்லாம் சேர்ந்து. கூடுமை எல்லாம் கூடுமை, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமை எல்லாம் சேர்ந்து கூடுமை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமை கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கூடுமை கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம்
நல்லவர் கூடும்னு சொல்லுங்க. ஆமென். எனக்கு எவ்வளோ நாள் கூடாமல் இருந்துச்சு, நம்முடைய சமூகத்துக்கு வந்தேன், உண்மை நோக்கி பார்த்தேன், எனக்கு கூடும். ஹல்லேலூயா. ஆமென். கூடாதது ஒன்றுமே இல்லை. அது எதுவாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற ஒரு காரியங்களை எந்த காரியங்களாக இருந்தாலும் கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சமூகம் நமக்கு அதை விட ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. அதனால் அவர் சமூகத்தில் எல்லாம் கூடும். சரிங்களா? உங்களுடைய மாம்சத்தில் ஒன்றும் நடக்காது. எவ்வளோ பலன் இருந்தாலும், எவ்வளோ படிப்பு இருந்தாலும், எவ்வளோ அறிவு இருந்தாலும் முடியவே முடியாது. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஹalleluya. அடுத்த ஒரு பாடல் பாடுவோமா? அடுத்த ஒரு பாடல் பாடுவோம். சரிங்களா? டிவியில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க. நல்ல ஒரு பாடல். சரிங்களா? காத்திரு நீ காத்திரு ஒரு பாடல். பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுமா? காத்திரு காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும் காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும் நன்மை செய்ய ஒருவருண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு நன்மை செய்ய ஒருவருண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும் காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும் நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார் நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார் நன்மை செய்ய ஒருவருண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு நன்மை செய்ய ஒருவருண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும் காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும் கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார் கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார் நன்மை செய்ய ஒருவருண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு நன்மை செய்ய ஒருவருண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு காத்திருப்பேன் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன் அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் காரியம் வாய்க்கும் காத்திருப்பேன் காத்திருப்பேன் அவர் பாதம் அமர்ந்திருப்பேன் அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் காரியம் வாய்க்கும் ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய ஹல்லேலூயா. ஒருவர் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. காத்திருங்க. இன்னும் சோர்ந்து போயிடாதீங்க. விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஆமென். சில சூழ்நிலைங்க அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க அப்படின்னா நீங்க
அவர் மேல இருக்க அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஒரு நாள் விட்டுறாதீங்க, இழந்துறாதீங்க. ஹல்லேலூயா. நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நான் உண்மையான அவரை நம்பிட்டு தான் இருப்பேன். யோபு சொல்லலையா, நான் அவர் எனக்கு கொண்டு பட்டாலும் அவர் மேலே தான் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு கொன்னாலும் அவர் மேலே தான் நம்பிக்கையா இருப்பேன். அதனால அந்த மனுஷன் சொல்றது நம்பி, ஆமா அவங்க ஒண்ணுக்கு உதவாதவங்க, அவங்க பேச்சுனா சிலர் வந்து அப்படிதான் தேவனுடைய பிள்ளைங்களே இந்த உலக மக்களுக்கு உதவாதவங்க, அவங்க சொல்றதா நம்பிக்கின்னு கேட்டுக்கிட்டு இல்லைங்களா, அவங்க சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லதே கிடையாது. பரலோக தேவன் நமக்காக வைராக்கியத்தோடு இருக்கிறார். ஆமென். எவ்வளவு வைராக்கியமா இருக்காது. என் பிள்ளை, என்னுடைய மகன், என் மக, என் சந்ததி, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ண, என் முத்திரை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அடையாளப்படுத்தி நம்மளை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை கெடுக்கிறதுக்கும் உன்னை குழப்பறதுக்கும் உன்னை மயக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதுல ஏமாந்து விடாதபடிக்கு இந்த இப்போ இந்த லோன்லாம் ஒரு மயக்கம் தான் இல்லைங்களா, அப்படியே ஆசையை காட்டிட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க, ஆனால் கெட்ட போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அதே போல தான் நம்மளுக்கு சில உலக காரியங்கள்ல சிலர் சொல்லும்போது உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஆமென். உங்களை புகழும் போது கொஞ்சம் உங்களை ஐஸ் வச்சாச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்பா கிரீடம் வச்சமா இருக்கும். ஏசுனாரு கிரீடம் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் உலக மக்கள் ஐஸ் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம எதுக்கு அடிமையாகிறோம், தேவன் கிரீடம் வைக்க போறார், அதை பற்றி கவலை கிடையாது. இந்த மக்கள் நம்மளை புகழும் போது ஆகா ஓகோன்னு சொல்லும் போது உருகி போயிடும். இல்லை, நம்முடைய தேவன் ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை உங்களை ஒரு நாள் மறக்கிறதே கிடையாது. நீங்க காத்திருங்க, பொறுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை அவர் மேல வைங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்யறதுக்கு அவரால் முடியும். உங்களுக்கு நன்மை செய்யாம வேற யாரும் செய்ய போறாரு சொல்லுங்க, எனக்கு செய்யாம யாரும் செய்ய போறார், ஒரு டிலே ஆகலாம், அவ்வளவுதான். அவனை செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதனால சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கடைசி பாடலாக 766வது பாடல், பாடலின் 766வது பாடல். 766வது பாடல். அதனால ஒரு பாடல், பழைய பாடல் தான், புது பாடலாம் கிடையாது, பழைய பாடல். சரியா? ஹல்லேலூயா. துதியும் மகிமை. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய
அவன் சொந்த பந்தம் உறவுகள் ஏன் கூட இருக்க விசுவாசியும் கூட என்ன நினைப்பாங்கன்னா அவங்க கீழே தான் ஒன்று வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? ஆனால் இயேசுவோடு தான்டா உன்னை மேலே 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 கொண்டு போகிற இயேசு வருவது. ஹல்லேலூயா. உன்னை மேலே வைக்கணுங்கிறது அவ்வளோ நோக்கம். ஆனால் சொந்த பந்த உறவுகள்லாம் உங்களை கீழே வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீ கீழே போகணும். ஹல்லேலூயா. நீ கீழே இருந்து அவங்க முகத்தை பார்க்கணுன்னு சொந்த பந்த உறவுகள்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேலே வச்சு கீழே பார்க்க ஆசைப்படுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவர். ஹல்லேலூயா. ஆமா, தாவீது எல்லாம் அவங்க சகோதரர்லாம் கூட பிறந்தவன அற்பமா என்னாங்க. இவன் என்ன ஒரு பையனா, இவன் என்ன ஆடு மேய்க்கிற ஒரு பையன், இவன் உதவாதவன், இவன் வனாந்திரத்தில் சுத்துறவன் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனை தூக்கி உயரத்தில் தூக்கி வச்சார். ஹல்லேலூயா. ஆமென். மேலே 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 கொண்டு போய் வச்சார் பாருங்க. ஹல்லேலூயா. நாடு உலகம் எல்லாம் தாவீதை உற்று நோக்கி கொண்டிருக்கு. இன்னைக்கும் பாட புஸ்தகத்தில் தாவீது இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்னைக்கும் உங்களை மேலே தூக்குறதுக்கு அவன் வருவான் இவன் வருவான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த ஆளும் வரமாட்டாங்க. உங்களை மேலே வைக்கிறதுக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. உங்களை கூறு போகிறதுக்கு ஆள் வருவாங்க, உங்களை கீழே தள்ளுறதுக்கு ஆள் வருவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களை மேலே வைக்கிறதுக்கு, உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் போதும்னு நினைங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவராலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. என் நிலைமையை மாற்ற அவராலே கூடும். ஆமென். இன்னைக்கு நீங்க கடங்காரலாம் இருக்கலாம். ஆமென். இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லாதவங்களாம் இருக்கலாம். இப்படியே வாழ்ந்துடுவீங்க நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, எங்க அப்பா எங்களை கடங்காரனா தான் விட்டு போனார். ஹல்லேலூயா. அவர் காலமெல்லாம் கடனிலே கடந்து ஆமென். ஒரு வேளை சோத்தோடு போட முடியாத நிலைமையில தான் எங்களுக்கு ஒரு வேளை சோறு கூட அவரால் அவரால் போட முடியல பிள்ளைகளுக்கு. அப்படித்தான் இருந்தார். ஆனால் அவர் அப்படி இருந்தார். ஆனால் நாங்கள் அவரை நம்பல, இயேசுவை நம்பினோம். ஹல்லேலூயா. அவர் கடன் அடக்கி வச்சாரு. அவரை நாங்கள் ஆமென் நல்ல சந்தோஷமா வச்சு அவரை நாங்கள் வாழ வச்சு தான் அவரை அனுப்பியிருக்கோம் பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. ஆமா, தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. உன்னை மேல கொண்டு போய் வைக்கக்கூடிய தேவன். ஆனால் நம்பாதவங்களை என்ன பண்றது? இயேசுவை நம்பாதவங்களை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை, இயேசு மேலே விருப்பம் இல்லாதவங்களை இப்போ என்ன பண்றது? அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. அவங்க எப்படி போனால் நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனை நம்பி நம்ம ஒருவரையும் ஹல்லேலூயா வெட்கப்படுத்தாதபடிக்கு அவரை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு வருவார். ஹல்லேலூயா. நீங்க நம்பி போங்க. ஹல்லேலூயா. மேலே தான் வைப்பார், ஒரு நாளைக்கு கீழே வைக்க மாட்டார். நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய பேச்சை கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு மேலே தான் இருப்பீங்க, நாளைக்கு டவுனில் போயிடுவீங்க. ஆமென். எந்த மனுஷன் உனக்கு அதிகாரி கிடையாது. எந்த மனுஷன் உனக்கு கடவுள் கிடையாது. இயேசு வருது தான் உனக்கு அதிகாரி. இயேசு வருது தான் உனக்கு கடவுள். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தை உன் காதுல நிக்கணும். நீங்க நல்லா இருப்பீங்க. யார் எழுந்து நிற்போமா? கடவுளுடைய சமூகத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் யார் எழுந்து நிற்போமா? ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகம் எவ்வளவு சந்தோஷமானது தெரியுமா? தேவனுடைய சமூகம் எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளது, நிறைந்தது தெரியுமா? நீங்கள் எதுக்காக உங்களை தேவன் கொண்டு வந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களுக்கு எதுக்காக உங்களை கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறது தான். ஆமென். நீங்கள் நிற்கிற இடத்த ஹல்லேலூயா சுற்றிலும் அவருடைய தூதர்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஆமென். உங்கள் கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக நீங்கள் எதோ பட்டு புலம்பாதீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரியாத தூதர்கள் உங்களை சுற்றிலும் ஹல்லேலூயா ஆமென் அவர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமென் இன்னைக்கும் இப்பொழுதும் ஆமென் அவராலே ஆமென் அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் உங்களை மூட போகிறது. ஹல்லேலூயா. இத்தனை நாள் ஆமென் கஷ்டத்திலையும் பாடுகளிலும் போராட்டங்களிலும் ஆமென் வேதனைகளிலும் சோதனைகளிலும் துன்பத்திலையும் துயரத்திலையும் ஆண்டவர் பயந்துட்டு இருக்கீங்களா? யாராவது உங்களை பயங்காட்டுறாங்களா? யாருக்கு நீங்க அடிமை கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் சார் தான். நீங்க ஆம்பளையா இருங்க, பொம்பளையா இருங்க, நீங்க பொண்ணா இருங்க, நீங்க பையனா இருங்க, நீங்க யாருக்கும் பாஸ்டுக்கு அடிமையா நீங்க இல்ல இல்ல. எந்த மனுஷனுக்கு நீங்க அடிமை இல்லை. இயேசு ஒருவர் தான் நீங்க அடிமை. ஆமென். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் ஆமென் ஹல்லேலூயா இந்த காதுல வாங்க. நல்லதா இருந்தா ஏத்துக்குங்க, கெட்டதா இருந்தா தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. இயேசு சொன்னா அப்படியே இருதயத்துல வைங்க. இந்த காதுல வாங்க, அந்த காதுல விட்டுறாதீங்க. இயேசு சொல்றது கஷ்டமா தாங்க இருக்கும். இயேசு சொல்ற உபதேசங்கள் கஷ்டமா தான் இருக்கும்.
இயேசு பேசும்போது உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்க. இயேசு எதை சொன்னாலும் நல்லது தான் சொல்லுவாருங்கிறது உங்களுடைய மனசுல ஆழமா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நான் உங்களுக்கு அதிகாரி கிடையாதுங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணுங்கிறதுக்கு நீங்க ஒன்றும் உங்களுக்கு எனக்கு அடிமை கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவுக்கு தான் அடிமை. நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்கணுமா? அப்படின்னா என்ன ஆண்டவர் எடுத்துருவார், சீக்கிரம் எடுத்துருவார். ஹல்லேலூயா, ஆமென். காலங்கள் குறைஞ்சிடும், ரொம்ப குறைஞ்சிடும் எனக்கு. ஹல்லேலூயா. நான் சொன்ன கேட்கணுங்கிறதுக்கு ஆமென். நான் அதிகாரி கிடையாது, நான் பாவியான மனுஷன். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே உங்களுக்கு அதிகாரி, தேவன் ஒருவரே உங்களுக்கு எஜமானர். ஆமென். அவர் சொல்றது ஆமென். அப்படியே கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். மேலே 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 மேலே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய தேவன் நல்லவர்னு சொல்லுங்க. நான் நம்பி இருக்கிற தேவன் நல்லவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஆமென் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் நிறைய 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 நிறைய. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா ரெண்டு மாத்தான் ஆத்மா கிடையாதுங்க. ஒன்றை வச்சு நிறைய ஆத்மாக்களை கொண்டு வர தேவன் சித்தமா இருக்காரு. ஆனா நீ தேவனுடைய வசனங்களை கை கொள்றதில்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதில்ல. ஆமென். மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு மனுஷனுக்கு பயந்துட்டு வாழ்கிற ஆமென் உன்னை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் கரத்திலிருந்து வல்லமை புறப்படுவதற்கு நீயே தடையா இருக்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை இன்னும் உருவாக்கும் ஆண்டவரே, இன்னும் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு இந்த சபைக்கு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவாதி தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுடைய ஆமென் உலாவுதல் இங்கு காணப்படுகிறது. தேவனே என்னை தொடும் சொல்லுங்க ஆண்டவரே. தேவன் என்னை தொடும் ஆண்டவரே. இயேசுவே என்னை தொடும் அப்பா, என்னை தொடும் ஆண்டவரே. குஷ்டரோகியை தொட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும். நீ தொட்டால் தான் நான் சுகமாவேன். நீ தொட்டால் தான் நான் வல்லமையாய் மாறுவேன். நீ தொட்டால் தான் என்னுடைய வரங்கள் செயல்படும். ஆமென். ஆமென். என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க. விடாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. மனுஷனுடைய கைகளுக்கு என்னை விட்டுறாதீங்க. என்னை விட்டு விலகி போகாதீங்க ஆண்டவரே. என்னை விட்டு விலகி போகாதீங்க. நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவை உம்மை தேடி வந்திருக்கிறேன். நான் உம்மை தான் நம்பி வந்திருக்கிறேன். என்னுடைய உறவுகளை வெறுத்து, என் குடும்பங்களை வெறுத்து, என் ஜாதி ஜனங்களை வெறுத்து, என் சமுதாயத்தை வெறுத்து, என் கூட பிறந்தவர்களை வெறுத்து உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் எனக்கு இறக்கம் கிடைக்கட்டும். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. என்னை வாழாக்காமல் தலையாக்குறவரே, என்னை கீழாக்காமல் மேலாக்குறவரே. சொந்தம் சொல்லி கொள்றதுக்கு இந்த பூமியில அநேகர் இருந்தாலும் உம்மை போல ஒரு சொந்தத்தை நான் பார்க்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் எனக்கு விலையேற பெற்றது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவன். உம்முடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவள். தேவன் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. வெக்கப்படாம சொல்லுங்க. போன வாரம் முழுது உங்களை பாதுகாத்தார்ல, நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்தார்ல, உண்ண உணவும் உடுக்க முடியும் இருக்க இடத்தையும் கொடுத்தார்ல. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வெக்கப்படாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா, ஆமென், உன் தேசத்தை உன் குடும்பத்தை பாலும் தேனும் ஓடுகிற ஆமென் பக்தியுள்ள தேசமாய் மாற்றுவார். பக்தியுள்ள குடும்பமாய் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம் எல்லாம் சேர்ந்து. ஆமென். வான் புறாவே என்ற ஒரு பாடல் உங்களுக்கு தெரியல, அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம் எல்லாம் சேர்ந்து. பாடுமா, கையை தட்டி வாயை திறந்து பாடுமா. வான் புறாவே, வான் புறாவே எங்கள் மீது வந்திறங்கும். வான்புறாவே, வான்புறாவே எங்கள் மீது வந்திறங்கும். உந்தன் வல்லமையுள்ள சிறகாலே வந்திருக்கும் என்னை தொடுமையா. வல்லமையுள்ள சிறகாலே வந்திருக்கும் என்னை தொடுமையா. நீ தொட்டால் தான் என் வாழ்வில் சந்தோஷமையா. நீ தொட்டால் தான் என் வாழ்வில் சந்தோஷமையா. வான்புறாவே, வான்புறாவே எங்கள் மீது வந்திறங்கும். வான்புறாவே,
எங்கள் மீது வந்து இறங்கும். சொல்லுங்க. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து இறங்கும். தளர்ந்த முழங்கால்கள் பெலனாக மாறும். தந்தையே உம் ஆவியார். தளர்ந்த முழங்கால்கள் பெலனாக மாறும். தந்தையே உம் ஆவியார். விண்ணக ஆவியே, விடுவிக்கும் ஆவியே, விண்ணக ஆவியே, விடுவிக்கும் ஆவியே, அக்கினி வரங்களோடு வந்திறங்கும் ஐயா. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்திறங்கும். சொல்லுங்க. சொல்லுங்க. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து இறங்கும். நான் கூட ஒரு நாளில் மறுரூபமாவேன். நீ தந்த அபிஷேகத்தால். நான் கூட ஒரு நாளில் மறுரூபமாவேன். நீ தந்த அபிஷேகத்தால். சாத்தானை ஜெயித்து நான் துரோகத்தை மறந்து நான். சாத்தானை ஜெயித்து நான் துரோகத்தை மறந்து நான். மேகத்தில் பறந்திடும் நான். நெருங்குதையா வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து இறங்கும். சொல்லுங்க. சொல்லுங்க. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து இறங்கும். உந்தன் வல்லமையுள்ள சிறகாலே வந்திருக்கும் என்னை தொடுமையா. வல்லமையுள்ள சிறகாலே வந்திருக்கும் என்னை தொடுமையா. நீ தொட்டால் தான் என் வாழ்வில் சந்தோஷமையா. நீ தொட்டால் தான் என் வாழ்வில் சந்தோஷமையா. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து இறங்கும். வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து இறங்கும். உலர்ந்த எலும்புள்ள உலர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கை போல உம்மண்டை நான் இருக்கிறேன். உலர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கை போல உம்மண்டை நான் இருக்கிறேன். உன்னத ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, உன்னத ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, வல்லமை வரங்களோடு வந்திறங்கும் ஐயா. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து இறங்கும். சொல்லுங்க. சொல்லுங்க. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து இறங்கும். உந்தன் வல்லமையுள்ள சிறகாலே வந்திருக்கும் என்னை தொடுமையா. வல்லமையுள்ள சிறகாலே வந்திருக்கும் என்னை தொடுமையா. நீ தொட்டால் தான் என் வாழ்வில் சந்தோஷமையா. நீ தொட்டால் தான் என் வாழ்வில் சந்தோஷமையா. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து இறங்கும். சொல்லுங்க. வான்புறாவே வான்புறாவே எங்கள் மீது வந்து
ஹalleluya ஹalleluya உங்க மேல இறங்குறார். ஹalleluya அக்கினியா இறங்குகிற தேவன், அபிஷேகத்தினால இறங்குகிற தேவன், வல்லமையினால இறங்குகிற தேவன். ஹalleluya அவர் இறங்குகிற தேவன் உங்க மேல இறங்கிக்கிட்டு இருக்கிறார். ஹalleluya அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை ஆமென் உங்க மேல இறங்குகிறத நீங்க அறியாமல் இருக்கீங்க. கண்ணை திறந்துக்கிறனால உங்களுக்கு அறியல. உங்க மேல இறங்குற பரிசுத்த ஆவியானவரை நீங்க அசட்டை பண்றீங்க. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கறதுனால உங்க மேல இறங்குற பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya இழந்துறீங்க. இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்துறீங்க. கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஆமென் காத்திருக்கும் போது தேவ வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் பாருங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் பாருங்க. ஆமென் உங்களுக்குள்ள சோர்வுகள் பலவீனங்கள் அப்படியே நீங்கும் பாருங்க. ஆமென் ஹalleluya நீங்க வேண்டிக் கொண்ட ஜெபித்துக் கொண்ட எல்லா காரியத்தை கர்த்தர் அத்தனை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்துல தேவனுடைய சமூகத்துல இந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆமென் மான்புறாவே வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க ஹalleluya உங்க சரீரத்துல இறங்குறத நீங்க உணர்ந்தீங்களா? உணர்னால கண்ணை மூடி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே ஹalleluya நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நீ இறங்குற வேளையில நான் வேடிக்கை பார்த்துட்டேன் ஆண்டவரே மன்னிங்க. ஹalleluya ரதன ஹதன ரிப மதுரா ஹலரத ஹதர விபபனதுரா சத்தன ஹதர ரிபன ஹதுரி வியக்கர பலரி பலதா ஹத ஹத நதன ஹதன பனதுர பர சிபதர ஹதன ரிபபபா தேவ வல்லமை நமக்குள்ளாக இறங்கி மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஆமென் விடுதலையை கொண்டு வர போகிறது. தேவன் தேவ பிள்ளைகளோடு கூட இசைந்திருக்க விரும்புகிறார். தேவன் தேவ பிள்ளைகளோடு இணைய விரும்புகிறார். ஹalleluya 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 கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள வரும்போது நீ பலன் அடைவாய். நீ பலன் அடைவாய். நீ வல்லமையுள்ள பாத்திரமாய் மாறுவாய். ஹalleluya ஹalleluya உன் முகம் காட்டி கொடுக்குங்க. தேவன் உன் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு உனக்குள்ள தேவன் இறங்கிருக்க முகம் காட்டி கொடுக்கணும். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya சதன ஹதன திபன துரபப பரஹதரலி பபா ஹalleluya 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 கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் ஆராதனை பண்ணுங்க. ஹalleluya கர்த்தர் உங்க மேல இறங்கி பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நடக்காத காரியங்கள் நடக்கும். முடியாத காரியங்கள் முடியும். ஆமென் வராத காரியம் வரும். ஹalleluya மனுஷனால கூடாத தேவனால எல்லாம் கூடும். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். இயேசு செய்வார். ஹalleluya நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? எல்லாம் சேர்ந்து கண்ணை மூடி ஹalleluya எல்லாம் சேர்ந்து உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாம் சேர்ந்து உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா சொல்லுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை
நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. யார் முழங்கால் படிக்கணுமா இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி தேவசமுத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் சேர்ந்து ஒரு முழங்கால் தேவசமுத்திரம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவராக தேவன் நல்லவராக இருக்கிறீரே நன்றின்னு சொல்லி அவர் சமுத்திரம் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம்.